இருக்கும் என் வணக்கங்கள். எனக்கு முன்னால் பேசிய நமது ப்ளூமிங்டன் புலவர் விமல் அவர்கள் பொறுப்பு மறந்துட்டு செவ்வொழியில சொருகிட்டு போயிருக்காங்க. நம்ம ப்ளூமிங்டன் புலவர் பேசும்போது சொன்னாரு, மேனேஜர் எம்ப்ளாயி அப்ரைசலுக்காக அப்படின்னு. அவருக்கு மேனேஜர் எம்ப்ளாயி மட்டும் தான் தெரியும் போல, கூட வேலை செய்யற டீம் மெம்பர்லாம் தெரியாது போல. யாராவது உங்க டீம் மெம்பர் இருந்தீங்கன்னா பார்த்து செஞ்சு கொடுப்பா. அப்புறம் நண்பர் பேசுறப்ப சொன்னாரு, கணவன் மனைவி வந்து தனித்தனியா பேச வச்சோம்னா குழந்தைகிட்டே இருப்பாங்க, தனித்தனியா பேச வச்சா குழந்தைகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொன்னாரு. சரி, இங்க இருக்கிறவங்கள யாராவது நம்ம தனியா குழம்பமா இருந்தோம்னா யாராவது கை தூக்குங்க பார்ப்போம். ஒருத்தர் கூட கை தூக்கலைங்க. எனக்கு தெரியும் யாருமே கை தூக்கல. அப்புறம் என்ன அர்த்தம்? நம்ம தனியா புலம்பிதான் ஆகணும், வழி கிடையாது. புலம்புதான் ஆகணும். புலம்புதான் வச்சுக்கோங்களேன், பாதி பேர் பைத்திய ஆஸ்பத்திரியா இருக்கு நேரம். ஆனாலும் நம்ம புலம்புனாலும் அதுல ஒரு அன்பு இருக்கு. எப்படி தெரியுங்களா? இப்ப நம்ம எல்லாம் வந்து வெளியில நம்ம இந்தியாவில் இருக்கப்ப வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வந்து பெரும்பாலும் எந்த வேலையும் செஞ்சிருக்க மாட்டோம். ஆபீஸ்க்கு போயிருப்போம், ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்திருப்போம், அவ்வளவுதான். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் நிலைமை என்ன? எல்லாரும் எல்லா வேலையும் செய்யறோம். மனைவி சமைச்சா நான் பாத்திரம் கழுவணும், நம்ம சமைச்சோம்னா மனைவி பாத்திரம் கழுவணும். பாத்தீங்கன்னா அன்போட பாட்டு பாடிட்டு சமைக்கிறத பாத்திரம் கழுவணும் ரசிச்சு பாத்திரம் அன்புனா என்ன தெரியுமா? அன்பு அப்படின்னா வந்து எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மனைவிட்ட போயிட்டு ஐ லவ் யூ நான் செல்லம், திருப்பி அவங்க ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்றதெல்லாம் அன்பு நினைச்சிட்டு இருக்காங்க. அது கிடையாதுங்க. அன்புனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம வந்து மனைவிக்கு ஏற்றி விடுறதுக்காக எதாவது செய்யறதோ, மனைவி நம்ம மேல ஏற்றுறதுக்காக எதாவது செய்யறதோ அதுதாங்க அன்பு. அப்புறம் நம்ம புலவர் சொல்லும் போது நண்பர்கள் எல்லாம் இந்த காலத்துல வந்து ரொம்ப கை நடக்குது, போடி நம்ம கை சிவரிங்க அதான் வீரம். நம்ம நண்பர் பேசும்போது சொன்னார் வந்து, நண்பர்கள் இந்த காலத்துல போடியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் வாழ்க்கையில் நடந்த ஒரு எடுத்துக்காட்டை வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். வந்து நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இந்த விசா அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய தொந்தரவான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட சூழ்நிலையில ஒன்று நடந்தது. என்னன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட விசா வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ரிஜெக்ட் ஆகி உடனே இந்தியா போற சூழ்நிலை 10 நாள்ல. எனக்கு அன்னைக்கு உறுதுணையா இருந்தது என் நண்பர்கள் தான். எதுவுமே செய்யல, அப்பார்ட்மெண்ட் வந்துட்டு அப்படியே போன என் நண்பர்கள் தான். என் காரணம் முதற்கொண்டு எல்லாமே அவங்க தான் நினைச்சாங்க. அப்படிப்பட்ட நண்பர்கள் இன்னும் கூட நான் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்கும். நீங்க நம்ம தமிழ்நாட்டில் ஏதாவது துக்கம் நடக்கக்கூடிய வீடுகளுக்கு போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த வீட்டோட நுழைவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வரிசையா வந்து எல்லாரும் வீட்டுருப்பாங்க. அந்த வீட்டுக்காரங்க பங்காளிகளாம் வரிசையா கை கொடுப்பாங்க. அதுக்கான அர்த்தம் யாருக்காவது தெரியுமா? துக்க வீடுகள் இருப்பாங்க. அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உன்னோட துக்கத்துல நான் பங்கெடுத்துக்கிறேன், உன் கூட நான் நிற்கிறேன், உன்னோட இழப்புக்கு நான் பங்கெடுத்துக்கிறேன், உன் கூட நான் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம எல்லாரும் போய் நின்று அவங்க கூட இருந்து அந்த துக்க நிகழ்வுகளை கலந்துக்கிறதா அதுக்கான அர்த்தம். அது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய கிராமங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பிரேதத்தை எடுத்து கொண்டு போய் நம்மளோட இடுகாட்டுல அடக்கம் பண்றவங்க வீட்டுல சமைக்க கூட மாட்டாங்க. அவ்வளவு அன்போட இன்னும் இருக்கு நம்மளோட சமூகம். இவ்வளவுதான் போக வேண்டாங்க. நம்ம கேப்டன் விஜயகாந்த் இறந்துட்டாரு. எவ்வளவு பேர் நம்ம மன வருத்தப்பட்டோம், எவ்வளவு பேர் நம்ம வந்து வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சிருக்கோம். இதுக்கெல்லாம் என்னங்க காரணம்? நம்ம கேப்டன் விஜயகாந்த் வந்து ஒரு நல்ல தலைவர் நம்ம அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. அவரோட ஒரு நற்பண்பு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்னதானம். அவர் செஞ்ச அன்னதானம் தான் இத்தனை மக்கள் அவருக்கு சம்பாதிச்சிருக்கு. அதுக்கான காரணம் அன்புதான். நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம், டெய்லி வந்து ஓடிக்கிட்டே இருக்கோம். நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறப்ப அப்பப்ப இயற்கை வந்து நமக்கு ஒரு பாஸ் எப்படி தெரியுங்களா? மழை, வெள்ளம், கொரோனா அப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிய வந்து என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கொரோனா அப்பதான் நம்ம பசங்க என்ன படிக்கிறாங்க, என்ன கிளாஸ் படிக்கிறாங்கன்னே தெரிய வந்தது. அது மட்டும் இல்ல, டாக்டரு, நர்ஸு எல்லாரோட அருமையும் அப்பதான் வந்து புரிய வந்தது. ஆகவே முதல்ல அன்பு அப்படின்னா வந்து இன்னும் புரியறதுக்கு என்ன சொல்றதுன்னா,
அன்பு இல்லாம பொறுப்புக்கு வந்து மதிப்பே கிடையாது. அதாவது எப்படின்னா வந்து அன்பு இல்லாத பொறுப்பு வந்து காத்து இல்லாத பலூன் மாதிரி. அதனால அன்பை கொடுத்து அன்பை பெறுவோம், அதுதான் வாழ்க்கை. ஆகவே அன்பால் தான் உறவுகள் பிரிந்துள்ளது என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி வருகிறேன். நன்றி, வணக்கம். இன்பத்தை மட்டும் பகிர்ந்து கொள்ளும் உறவுகள்ல நம்முடைய துன்பத்தையும் பகிர்ந்து கொள்வது உறவுகள் அப்படிங்கிறத வந்து சரவணன் அழகாக சொன்னாரு. ரெண்டாவது நட்பின் இலக்கணத்தை பற்றி நல்லாவே சொல்லியிருக்காரு. இது வந்து எல்லாருக்கும் இந்தியாவில் கொஞ்சம் கனெக்ட் ஆகுமோ இல்லையோ நமக்கு நல்லா கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இலக்கிட்டு பாருங்க, இன்னைக்கு இவ்வளோ பேர் இருக்கோம், குடும்பத்தை விட்டுருக்கோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா ஒரு வருஷமா இந்த ஊரில் இருக்க முடியுமா? அதனால இங்கே இருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் ஒரு பணிவான வணக்கங்களோடு கைத்தறி வந்து எதிர்பார்க்கலாம்.